ஒட்டகத்தை கொன்ற காகம். ஒரு மிகச்சிறிய காட்டில் மதோர்கடன் என்ற பெயரை உடைய சிங்கராஜா தனக்கு மந்திரிகளாக நரி, புலி, காகம் ஆகிய மூன்றையும் வைத்துக்கொண்டு அரசாட்சி நடத்தி வந்தார். ஒரு நாள் அந்த காட்டு வழியாக வழி தவறி ஓர் ஒட்டகம் வந்தது. காகம் ஒட்டகத்தை பார்த்து அதிகாரமாக, யார் நீ என்று கேட்டது. ஒட்டகம் பயந்து போய், வழி தவறி இந்த காட்டுக்குள் வந்து விட்டேன், தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று காகத்திடம் கேட்டது. உடனே காகம் ஒட்டகத்தை சிங்கராஜாவிடம் அழைத்துச் சென்றது. சிங்கராஜா கூறியது, ஒட்டகத்திடம், இனி நீ காட்டில் வசிக்கலாம் என்றும் உன்னை என் மந்திரிகளுள் ஒருவராக நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்றும் இனிமேல் உன்னுடைய பெயர் மந்தானகர் பெயர் வைத்தது. ஒரு நாள் சிங்கராஜாவுக்கு உடல் நலம் சரியில்லை. இன்று நீங்கள் நால்வரும் சென்று வேட்டையாடி எனக்கு உணவு கொண்டு வாருங்கள், நான் உண்ட பின்னர் மீதமுள்ள உணவினை நீங்கள் உண்ணுங்கள் என்று கட்டளையிட்டது. நான்கும் ராஜாவுக்கு உணவு தேடி காட்டுக்குள் அலையோ அலை என்று அலைந்தன. ஆனால் ஓரிரையும் ஆக்கப்படவில்லை. உடனே காகம் ஒரு திட்டம் போட்டது. இந்த ஒட்டகம் சைவம்தானே, நாம் ஏன் இந்த ஒட்டகத்தையே இன்றைய இரையாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்று யோசித்தது. பின் ஒட்டகத்தை மட்டும் ஒரு வேலை கொடுத்து தனியே அனுப்பிவிட்டு காகமும் நரியிடமும் புலியிடமும் தன் திட்டத்தை கூறியது. ஒட்டகம் திரும்பி வருவதற்குள் காகமும் நரியும் புலியும் சிங்கராஜாவிடம் சென்றன. ராஜா அவர்களே, இன்று இந்த காட்டுக்குள் எங்கு தேடியும் எந்த இரையும் கிடைக்கவில்லை என்றது காகம். மேலும் கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு யாராவது நெய் தேடுவார்களா என்றது காகம். அந்த வெண்ணெய் வேறு யாரும் இல்லை, நமது புதிய மந்திரியான ஒட்டகம்தான் என்றது காகம். அது எப்படி முடியும்? அது என்னுடைய அடைக்கல பொருள் என்றது சிங்கம். அதற்கு காகம் கூறியது, ராஜா அவர்களே, ஒரு குடும்பத்தை காப்பாற்ற அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபரை இழக்கலாம், ஒரு கிராமத்தை காப்பாற்ற அந்த கிராமத்தில் உள்ள ஒரு குடும்பத்தை இழக்கலாம், ஒரு நாட்டை காப்பாற்ற அந்த நாட்டில் உள்ள ஒரு கிராமத்தை இழக்கலாம். ஆதலால் இது தவறில்லை என்று அதே சாஸ்திரங்கள் தான் சொல்லியுள்ளன என்றது காகம். சிங்கராஜா ஒட்டகத்தை கொல்ல சம்மதிக்கவில்லை. ராஜா அவர்களே, அந்த ஒட்டகமே தங்களிடம் வந்து என்னை கொல்லுங்கள் என்று கூறினால் தாங்கள் அதனை கொல்ல சம்மதிப்பீர்களா என்றது காகம். ஆமாம் என்றார் சிங்கராஜா. அப்பொழுது இவர்களை தேடி அந்த ஒட்டகம் வந்தது. ஒட்டகம் அருகில் வந்ததும் காகம் தந்திரமாக, ராஜா அவர்களே, இன்று உங்களுக்கு எங்குமே இரை கிடைக்கவில்லை, தாங்கள் இன்று பசியுடன் இருப்பதை என்னால் பார்த்து கொண்டு சும்மாக இருக்க முடியவில்லை, ஆதலால் தாங்கள் என்னை கொன்று தங்களின் பசியினை போக்கிக் கொள்ளுங்கள் என்று காகம் கூற சொன்னதும் ஒட்டகமும் அதை கூறி தழுதழுத்தது. நீ எனக்கு ஒரு வாய் உணவாக அல்லவா அமைந்து விடுவாய் என்றது சிங்கராஜா. உடனே நரி கூறியது, ராஜா அவர்களே, அப்படியானால் தாங்கள் என்னை கொல்லுங்கள் என்று போலி பணிவு காட்டியது. மிகவும் சிறியவன், என் பசிக்கு நீ பயனற்றவன் என்று அதையும் மறுத்தது ராஜா. உடனே புலி, அப்படியானால் ராஜா, தாங்கள் என்னை கொல்லலாமே என்று நடித்தது. நீ பருத்தவனாக இருக்கிறாய், அதலால் நீயும் என் பசிக்கு ஏற்றவன் இல்லை என்றது சிங்கராஜா. மூவரும் ராஜாவுக்காக போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் உயிரை தர முன்வந்ததில் மனம் நெகிழ்ந்து போன ஒட்டகம், ராஜா அவர்களே, இந்த காட்டில் நான் தான் உயரமானவன், பருத்தவன், நான் உங்களின் பசிக்கு ஏற்றவன், தாங்கள்தான் இந்த காட்டில் எனக்கு அடைக்கலம் கொடுத்தீர்கள், தங்களின் பசியை போக்கும் நல்ல காரியத்தை நான் என் உயிரை கொடுத்தாவது செய்வேன், ஆதலால் தாங்கள் என்னை கொல்லுங்கள் என்றது. உடனே நரியும் புலியும் ஒட்டகத்தின் மீது பாய்ந்து அதனை கொன்றன.